ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சாம். அந்த காட்டில் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துச்சாம். அங்கே அந்த காட்டை ஆள்றதுக்கு யாருமே இல்லையாம். அங்கே இருக்கிற எல்லா விலங்குகளும் என்ன நினச்சிதான், தான் இந்த காட்டை ஆளணும், தான் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிதான். ஆனால் அங்கே ஒரு சிங்கம் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அந்த சிங்கம் என்ன பண்ணுமா, தன்னோட மக்கள் நல்லா இருக்கணும், என்னோட காட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுச்சான். அப்பொழுது அங்கே இருக்கிற விலங்குகள் எல்லாம் பேராசையோட நடந்துக்கிட்டாங்களாம். என்ன பேராசை அப்படின்னா, நான் தான் இந்த காட்டுக்கு ராஜாகணும், அந்த சிங்கம் ஆகக்கூடாது அப்படின்னு அங்கே இருக்கிற விலங்குகள் எல்லாமே சேர்ந்து முடிவு எடுத்தது தான். அதுக்கப்புறம் முடிவு எடுத்ததுக்கப்புறம் அந்த சிங்கத்துக்கிட்ட போய் பேசினாங்களாம். சிங்கமே சிங்கமே, நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கோம், இத்தனை பேரில் நாங்கள் எல்லாரும் ஓட்டெடுப்பு எடுக்கிறோம், இங்கே இருக்கிறதுல யார் ராஜாவாக இருக்கிறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு நாங்கள் ஓட்டெடுப்பு எடுப்போம். அந்த ஓட்டெடுப்பில் யார் அதிகபட்ச ஓட்டுக்களை வாங்குகிறாங்களோ அவங்க தான் இந்த நாட்டோட ராஜா அப்படின்னு சொல்லி எல்லா விலங்குகளும் முடிவெடுத்ததானா. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் கூடி என்ன பண்ணாங்களாம், ராஜாவை, அதாவது அந்த காடுகளோட சிங்கம், நம்ம என்ன சொல்லுவோம், சிங்கத்தை தான் காடுகளோட ராஜான்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே இருக்கிற விலங்குகள் எங்கே தன்னை விட அந்த சிங்கம் மேம்பட்டு வந்துடுவானோ, இந்த காட்டுக்கு அவன் ராஜாவாக ஆயிடுவானோ ஒரு எண்ணத்தில் அவங்க எல்லாம் ஆலோசனை எடுத்துகிட்டு சிங்கராஜாவை பார்க்க போனாங்களாம். அப்போது அந்த சிங்கராஜா ஒரு கல் மேலே ஏறி நின்னாங்களாம். என்ன சொன்னாங்கன்னா, சரி, நான் ராஜாவாக என்றைக்குமே நினச்சதில்ல, என்னோட நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினச்சேன், உங்களுக்கு அது பிடிக்கலனா பரவாயில்ல, அப்படி நான் ராஜாவாக இனிமேட்டுக்கு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிங்கம் சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற யானையார் சொன்னாராம், ராஜா ராஜா, நீங்கள் எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கீங்க, காட்டுக்கும் எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் இந்த காட்டுக்கு ராஜாவாக வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. அப்படியே சில நாட்கள் ஓடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க காடுகளில் இருக்கிற அந்த பசுமைகள் குறைய ஆரம்பித்தது. அதே மாதிரி அவர்களுக்கு தண்ணி பஞ்சமும் அதிகமாக ஆரம்பிச்சது. அங்கே இருக்கிற நீர்நிலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிச்சது. அங்கே இருக்கிற விலங்குகளுக்கு தண்ணி பற்றாக்குறையாக இருந்தது. அப்போ ராஜா என்ன பண்ணாங்களாம், கடவுளை நோக்கி ஒரு யாத்திரை செய்தாங்களாம். கடவுளே கடவுளே, என் மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீ எப்படியாவது எங்கள் காட்டுக்கு தண்ணியை கொடுக்கணும், ஒரு நல்ல மழையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கடவுள் பிரஸ்தி பண்ணி, சிங்கமே சிங்கமே, நீ ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நீ பிரார்த்தனை பண்ணியிருக்க, உனக்காக நான் இறங்கி இந்த காட்டை குளிர்விக்கிறேன் அப்படின்னு சொல்லி மழையை கொடுத்தாராம். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம், அங்கே இருக்கிற எல்லா விலங்குகளும் புரிஞ்சுக்கிட்டாங்களாம், இவர் தான் நம்ம காட்டுக்கு ஒரு நல்ல ராஜாவாக இருக்க முடியும், வேறு யாராலையும் இருக்க முடியாது அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லா விலங்குகளும் புரிஞ்சு ராஜாவே தங்களோட ராஜாவை ஏற்றுக்கிட்டாங்களாம். This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. New available on Play Store and App Store. BuyMode e-shopping. Link in description. Check it now. Product review.